ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். திவ்யா டீச்சிங் சென்டர்லேருந்து நான் உங்கள் திவ்யலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த தமிழ் டு தமிழ் அகர முதலி இருக்குது பாருங்கள், அதில் ஷார்ட்கட் பார்த்துடலாங்க. டே 4 அகமம். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மரம் மலை. என்னங்க, மரம் மலை இரண்டுமே வருதுங்களா? இதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மலை மேலே இருக்கிற மரத்தில் போய் கம் எடுத்துகிட்டு வந்தேன். அகமம் அப்படின்னு இருக்குது பாருங்கள், அகமம். அதில் இந்த 2 லெட்டரை மட்டும் எடுத்துக்கோங்க, கம்மு. அப்போது மலை மேலே இருக்க மரத்து மேலே போய், மலையில் இருக்கக்கூடிய மரத்தின் மேலே போய், மரத்தில் போய் நான் என்ன பண்ணேங்க, கம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அகம்படி, உள்ளிடம், மனம், அகத்தொண்டு, ஒரு வகை சாதி, அடிவயிறு. ஓகேங்களா? இது எல்லாத்தையும் எப்படி இணைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகம்படி, அதாவது அகம்னா என்னங்க, உள்ளம், மனசு தானுங்க. அப்போது உள்ளம், உன் மனசு சொல்கிறபடி கேளு. சரிங்களா? அதே இங்கே மனம் இருக்குது, உள்ளிடம் இருக்குது. உள்ளிடம், உன் உள்ளுக்குள்ளே உன் மனசில் என்ன சொல்லுதோ அதன்படி கேளு. படி, அதன்படி கேளு. கேட்டு நீ என்ன பண்ணுற, யாரையும் எந்த சாதி பேதமும் பார்க்காம எல்லாத்துக்கும் வயிறு நிறையிற அளவுக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு தொண்டு செய்ய. தொண்டுனா என்னங்க, சேவை. சரிங்களா? சேவை பண்ணு. அப்போ என்னங்க, இருங்க கலர் மாற்றிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள். அதாவது அகம்னா என்ன, உன் மனசுக்குள்ளே மனம் வந்துடுதுங்களா, உன் மனசுக்குள்ளே என்ன தோணுதோ அதன்படி பண்ணு. அப்போது நீ எந்த சாதியும் பேதமும் பார்க்காம எல்லாத்துக்கும் வயிறு நிரம்புற மாதிரி நிறைய சேவை பண்ணு. சேவை நான் தொண்டு பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது புரிஞ்சுங்களா? இது பாருங்க, இப்போ ஒரு இருப்பிடம்னா என்னங்க, இருப்பிடம் ஏதோ ஒரு இடத்துல தான் கண்டிப்பாக அந்த பூமிங்கிறது இருக்குது இல்லைங்களா? அந்த பூமியில் தான் என்னங்க இருக்குது, வீடு இருக்குது. அந்த பூமியில் ஒரு வீடு இருக்குது. சரிங்களா? ஒரு வீடு இருக்குது அந்த பூமியில். அதை மனைன்னு சொல்லுவாங்க தானேங்க. அப்போ ஏதோ ஒரு இருப்பிடம், அந்த இருப்பிடத்தில் ஒரு பூமி இருக்குது. அந்த பூமியில் தான் நம்ம ஒரு வீடு மாதிரி ஒன்று இருக்குது. சரிங்களா? இதை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த வீட்டுக்கு உள்ள பல மனநிலையில், மனம் தானேங்க, பல மனநிலையில் மனுஷங்க இருப்பாங்க. அவங்க எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகங்காரம் பிடிச்சவங்களாக இருப்பாங்க. எப்படிங்க, அகங்காரம் பிடிச்சவங்களாக இருப்பாங்க. பாவப்பட்ட அந்த ஒரு கேரக்டரில் இருப்பாங்க. அகம்பாவம், இது அகங்காரம், அகம்பாவம், பாவம். அப்போ பாவப்பட்ட கேரக்டர். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனசு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மார்பு இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்புனாலுமே அது ஒரு மனசை குறிக்கக்கூடியதானுங்க. ஸோ அதை இது கூட இது பண்ணிக்கோங்க. அது கூட 7ஆம் வேற்றுமை உறுப்பு. அப்போது இந்த மாதிரி ஒரே வீடு தானங்க இப்போ நம்ம சொன்னோம். ஒரே வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அகங்காரம், பாவம், அகம்பாவம்னு சொல்லிட்டு இவ்வளவு கெட்ட எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு 6 அறிவு இல்லை 7 அறிவு வந்தாலுமே நீங்கள் எப்போது திருந்தவே மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு இருப்பிடம் இருக்குது. அந்த இருப்பிடத்தில் என்னங்க இருக்குது, ஒரு பெரிய பூமி இருக்குது. அந்த பூமிக்குள்ளே தான் வீடு இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே பல மனநிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க அகங்காரம், பாவம், அகம்பாவம் இது எல்லா குணங்களையும் நிறைந்த மனுஷங்களாக இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்குலாம் 6 அறிவு இல்லை, 7ஆம் அறிவே கடவுள் கொடுத்து படைச்சாலும் இவங்கள திருத்தவே முடியாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது பாருங்க, என்னங்க, அகப்பை, குளிந்த கரண்டி, சட்டுவம். இதுக்கு எப்படின்னா, இதாங்க அந்த கரண்டி தானுங்க. அப்போ அம்மா பையன்கிட்ட என்ன சொல்கிறாங்களாமா, டே தம்பி சட்டுன்னு போய் அந்த கரண்டி எடுத்துகிட்டு வாடா. அந்த பைக்குள்ளே கரண்டி வச்சுருக்கேன், ஒரு பை இருக்குது. சரிங்களா? அந்த பையை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த பைக்குள்ளே என்னங்க இருக்குது, டே தம்பி சட்டுன்னு போய் அந்த பைக்கில் இருக்கிற, சட்டுன்னா சட்டுவம், அந்த கரண்டி எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு அம்மா சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அகப்பூ, உள்ளத்தாமரை, மனமகிழ்ச்சிங்க. அகப்பூ, அகம்னா என்னங்க, மனசு தானுங்க. இங்கே பிக்சர் இருக்குது பாருங்களேன். அகம் எப்படிங்க இருக்கோ, அகம் அதாவது ஃபேஸை பார்த்தாலே மனசை நம்ம மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. தெரியுங்களா? அதை நீங்கள் எப்படி இது பண்ணிக்கிறீங்கன்னா, இது கூட அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். ஓகேங்களா? அதை மீன் பண்ணுறேன் நான் இங்கே. அப்போது ஃபேஸில் இருக்கிறத வச்சே நம்ம எப்படி நம்ம மனசு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா? அப்போ அந்த ஃபேஸ் எப்படிங்க இருக்குது, தாமரை மலர் போல் நல்லா மலர்ச்சியோடு இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தாமரை மலர் போல் நல்லா மனமகிழ்ச்சியோடு இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அகப்படுதல், உட்படுதல், பிடிக்கப்படுதல், சிக்கிக்கொள்ளுதல், கிட்டுதல். அதாவது இவர் நினச்சி பார்க்குறாரு, ஐயையோ இன்னைக்கு இந்த கிட்டுதல்,
ஐயையோ இந்த கிட்டு மாமா கிட்ட இன்னைக்கு அகப்பட்டோம்னு வச்சுக்கோ, அவ்வளோதான்டா. இவன் என்ன பண்ணுவான், நம்மளை பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்மளை உண்டுலன்னு பண்ணிடுவான். இன்றைக்கி எல்லா வேலையும் நம்மளே வாங்கிடுவானே, நம்மக்கிட்டே வாங்கிடுவானே, சிக்கணும்டா டே, அவ்வளோதான்டா நம்ம அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கிட்டுதல், அகப்படுதல், உட்படுதல், பிடிக்கப்படுதல், சிக்கிக்கொள்ளுதல். ஓகேங்களா, எல்லாமே வந்துட்டு இந்த மாட்டிக்கிற மாதிரியான வேர்ட்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ இந்த கதைப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அகநகை உட்சிரிப்பு, இகழ்ச்சி சிரிப்பு. அகம்னா என்னங்க, மனசுக்குள்ளே வந்துட்டு இப்போ இந்த பொண்ணை பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இகழ்ச்சி கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. உள்ளுக்குள்ளேயே அப்படியே வாய் பொத்திக்கிட்டு வந்து சிரிப்பாங்க தெரியுங்களா, அது மாதிரி அகநகை மனசுக்குள்ளேயே இது பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு பகடி கதைக்கிறது அப்படின்னுமே வருங்க. பகடி வீண் பேச்சு, மற்றவங்களை வந்துட்டு கஷ்டப்படுத்துறது மாதிரியான அந்த பேச்சு, பஞ்ச புகழ்ச்சி அணின்னு கூட சொல்லுவாங்க தெரியுங்களா, அதன் அடிப்படையில் தான் இது வருங்க. ஸோ இந்த பிக்சரும் இந்த வேர்ட்ஸை பார்த்துக்கோங்க, போதுமானது. அகதேசி, உள்ளூரில் உள்ளவன். உள்ளூருக்குள்ளே இருந்துட்டு இங்கே பாரு நான் பரதேசி மாதிரி சுற்றிட்டுருக்கிறேன், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளூருக்குள்ளே இருந்துட்டு நான் இப்படி பரதேசி மாதிரி சுற்றிட்டுருக்கேன் அப்படின்னு. எப்படிங்க, அப்படி இருக்கிறவங்க பிச்சைக்காரங்க மாதிரி தானுங்க இருப்பாங்க. அதான் பிச்சை வாங்கி. உள்ளூருக்குள்ளே இருந்துட்டு என் நிலமையை பார்த்தியா, எப்படி பரதேசி மாதிரி சுற்றிட்டுருக்கேன். அகதேசி, பரதேசி, ஸோ பிச்சைக்காரன். இந்த ஃபோட்டோ அதுக்கு தான் வச்சுருக்குறேன். ஓகே, அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா அகநிலை, அதாவது அகம்னா என்னங்க, உள்ளம் தானங்க. உள்ளுக்குள்ளே வீடு, இல்லம் எல்லாமே வந்துட்டு இந்த அகம் அப்படிங்கக்கூடிய இந்த பொருள் படுங்க. என்னங்க, நகர், டி நகர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு ஊரில் உள்ளுக்குள்ளே வந்து எப்படி இருக்காங்களாமா, 4 வகை தலைமை பண்பு, அதாவது பண்புகள் நிறையா வந்துட்டு தலைவர்கள் வந்துட்டு இருக்காங்க. அதில் குறிப்பிட்டு 4 வகையை மட்டும் சொல்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போ 4 வகையான தலைமை பண்பில் இருக்கக்கூடிய லீடர்ஸ் இருக்காங்க. அவங்க அந்த ஊரில் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஊருக்குள்ளேயே உட்பட்டு அகப்பட்டு கிடக்கிறாங்க. வெளியில் வந்தாங்கன்னா அவங்க திறமை, அவங்க நிலைமையே மாறி போயிடும். ஆனால் அவங்க 4 பேருமே இந்த ஊருக்குள்ளேயே அடப்பட்டு கிடக்கிறாங்க. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரு ஸ்டோரி தாங்க. இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் எப்படிங்க இருப்பார், வெளியில் வந்து இதாக வந்து ஆக்ட் பண்ணிகிட்டே உள்ளுக்குள்ளே ரொம்ப கெட்ட எண்ணம் பிடிச்சவராக தானேங்க இருப்பார் அந்த படத்தில், பாகுபலி படத்தில். உட்பகை, அகப்பகை, உட்பகை. அப்போ இவர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அகநாடு, உள்நாடு, மருதம். சரிங்களா, அகநாடு அப்படின்னா உள்நாடு, அகம்னாலே உள்ளம்னு அர்த்தங்க. ஸோ உள்நாடு, மருதம். அப்போ எங்கள் உள்நாட்டுக்குள்ளே பாரு எப்படி இருக்குன்னு, எங்கள் நாடு செம்மையாக இருக்குல்ல, இதானுங்க வயலும் வயல் சார்ந்த இடம் தானுங்க மருதம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அகநாளிகை, கருவறை, உண்ணாளிகை. ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். அகம்னா என்னங்க, வயிற்றுக்குள்ளே கருவறையில் குழந்தை இருக்கும்போது உண்ணவே உண்ணாது, சாப்பாடு உண்ணாமல் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அகநாளிகை, கருவறை, உண்ணாளிகை. இது பாருங்க, இது வந்து திண்ணையை குறிக்கக்கூடியதுக்காக நான் இந்த வீடு கொடுத்துருக்குறேன். ஷார்ட்கட் பார்க்கலாம். அகப்பரம் அப்படின்னா வீட்டை சார்ந்த மேடை, அதாங்க திண்ணை இருக்குது பாருங்கள், திண்ணை. வேதிகா வீட்டு திண்ணையில் அங்கே அப்படியே பரம்பரையாக அங்கே தான் வந்து தீர்ப்பு சொல்லுவாங்க. ஸோ அகப்பரம், வேதிகா வீட்டு திண்ணையில் பரம்பரையாக அங்கே உட்காந்தா வந்து தீர்ப்பு சொல்லிகிட்ருக்குறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பாருங்க, அகநகர், கோட்டைக்குள் அடங்கிய நகரப்பகுதி அந்தப்புறம். இந்த 23ஆம் புலிகேசியில் வரும் இல்லைங்க, அந்தப்புறம், அதுக்காக இந்த ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். ஸோ கோட்டைக்குள் அடங்கிய நகரப்பகுதி அந்தப்புறம், அகநகர். இதுக்கு ஷார்ட்கட்டே வேணாங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து அகப்பு அப்படின்னா ஆழம், தாழ்வு பகுதி, படுகுழி. இது பார்த்திங்கன்னா அகப்பு, ஆழம், தாழ்வு பகுதி, படுகுழி. சரிங்களா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஆப்பு வந்து வச்சுட்டான். இப்போ வந்து வடிவேல் சொல்லுவாருங்களே, மாப்பு வச்சுட்டாம்ல ஆப்பு அப்படிம்பாங்களேங்க. ஸோ ஆழம், தாழ்வு பகுதி, படுகுழி. இப்படி படுகுழியில் என்ன கொண்டாந்து ஆழத்தில் வந்து தள்ளி விட்டு போயிட்டானையா, ஆப்பு வச்சிட்டாண்டையா அப்படிங்கிற மாதிரி. ஆப்பு வச்சிட்டானையா, எனக்கு படுகுழியில் நம்மளை கொண்டாந்து தள்ளி விட்டு போயிட்டானையே இவ்வளோ ஆழத்தில், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அகப்பு, ஆழம், தாழ்வு பகுதி, படுகுழி. சரிங்களா, இப்போ இவரை பாருங்களேன், அகந்தை அப்படின்னா காண்க, அகங்காரம். அப்போ காண்க அப்படின்னாலே இவரை இப்போ நம்ம பார்த்துட்டு தானே அங்கே இருக்கோம். ஸோ அகந்தை, இவரை பார்த்தாலே எப்படிங்க, அப்படியே அகங்காரம் பிடிச்ச மாதிரி தான் நாங்கள் இருக்காங்க அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன். ஸோ இதை வச்சு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எதுக்காக இந்த ஃபோட்டோஸ் வைக்கிறேன் அப்படின்னா, அப்போ நல்லா மைண்டில் நிற்குங்க உங்களுக்கு. அந்த வார்த்தைகள் எல்லாமே மறந்து போனாங்க கூடி அந்த பிக்சர் சொன்ன டைமில் நான் என்ன வார்த்தை சொன்னேன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுருந்தீங்கனாலே உங்களால் அந்த ஆப்ஷனை போட முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா அகழினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோட்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த கோட்டையை சுற்றி இங்கே தண்ணி மாதிரி இருக்குங்க. கோட்டையை சுற்றினாப்புல நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க, அதுக்காக தான் இது கொடுத்துருக்குறேன்.
இது ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, அகப்பாக்கு என்னென்னலாங்க கொடுத்துருக்குறாங்க, கோட்டை உள்மதில், மதிலுள் மேடை, அப்புறம் அகழி, அகத்திணை பாட்டு. அங்கே எப்படிங்க இருப்பாங்க, அங்கே திண்ணையில் உட்காந்துட்டு அழகாக எங்கள் அப்பா எப்படி பாட்டு பாடுவார், அப்படியே கோட்டைக்குள்ளே உட்காந்துட்டு எப்படி ராஜாக்கள்லாம் எப்படி பாட்டு பாடுவாங்க, அந்த மாதிரி எங்கள் அப்பா ராஜாக்கள் மேடையில் உட்காந்துட்டு எப்படி பாட்டு பாடி டான்ஸ் ஆடுவாங்க, அந்த மாதிரி எங்கள் அப்பா வந்துட்டு பாடுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதாங்க அகழி இப்படி தாங்க இருக்கும், கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய இந்த பகுதி தாங்க. பார்த்திங்களா, கோட்டையை சுற்றி இந்த தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஏரியா தான். அடுத்து அகப்பரிசாரம், வீட்டு வேலைக்காரர், அரண், மனை பணியாளர்னு 3 இதுவுமே இது 2க்கு தாங்க வரும். அகப்பரிசாரம், அகப்பரிவாரம். வாரம் எப்படிங்க பண்ணுவாங்க, பரிசு தருவாங்க. அதாவது இந்த வீட்டு வேலைக்காரங்களுக்கும் சரி, இங்கே இருக்க பாருங்கள் மன்னருக்கு பணி செய்யக்கூடிய இந்த பணியாட்கள் இவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்கும் பரிசு வாரம் தருவாங்க. ஏன்னா அரண்னா என்னங்க, பாதுகாப்பு. ஏன்னா அவங்கள பாதுகாக்க வேண்டியது இவங்க அரசருடைய கடமை இல்லையா, அதனால் வாரம் அவங்களுக்கு பரிசு பொருட்கள்லாம் வீட்டு வேலைக்காரங்களுக்கு தருவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. சரிங்க, முடிஞ்சதுங்க. ஓகே, நியூ ஸ்டூடெண்ட் யாராவது பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், 9944477524. இது நவம்பர் 9க்குள்ளே ஃபீஸ் பே பண்ணி முடிச்சிருங்க. 1000 rupees ஃபீஸ் பே பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா மறுபடி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் செட் ஆகாதுங்க. ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட் இப்படின்னா நீங்கள் ஒரு 8 month படிச்சிங்கன்னா தான் நம்ம ஜாபுக்குள்ளே போக முடியும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் லேட்டாக வந்ததுனால தான் உங்களுக்கு செகண்ட் பேட்ச் இப்போ நான் போட்டிருக்கிறேன். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நவம்பர் 9க்குள்ளே ஜாயின் ஆகிக்கோங்க. அதுக்கு மேலே நான் கிளாஸஸ் எடுத்தேன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்காது. ஓகேங்களா, ஸோ 8 month மட்டும் நீங்கள் படித்தே ஆகணும். அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். மற்றபடி எனக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்சே போகுது அப்படிங்கிறீங்க. நான் ஆல்ரெடி கொஷின் பேப்பர் கொடுத்துருக்குறேன். அந்த கொஷின் பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி படிக்கணுங்கிறதெல்லாம் டெலிகிராம் சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எனக்கு வேணும் மேம், எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எல்லாமே எனக்கு வேணும், எனக்கு டிஎன்பிஎஸ்சி தரத்தில் கொஷின் பேப்பர் இதெல்லாம் செட் பண்ணித்தாங்க அப்படிங்கிறவங்க இந்த டெஸ்ட் பேட்சில் பெய்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சரிங்க. எல்லோரும் நல்லா படிக்கணுங்க, நல்லா படிங்க, நம்பிக்கையோடு படிங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோ வந்துகிட்டே இருக்குது. ஓகேங்களா, சரிங்க, பாய்ங்க.